இந்த வீடியோல நம்ம மேனிஃபெஸ்டேஷன்ல என்னென்ன பவர்ஃபுல் டெக்னிக்ஸ் இருக்கு அப்படின்றத தான் பார்க்க போறோம். இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோ போய் பாருங்க. ஸோ நான் என்ன பேசுறேன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல உள்ள பேசிக் மெத்தட் தெரியும். நன்றி எழுதுறதோ, இல்ல அஃபர்மேஷன் கேட்கிறதோ, இந்த மாரி விஷயங்கள் வந்து நம்மளுக்கு தெரியும். பட் நம்ம ஒரு கோல் வச்சிருக்கோம். அத அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன பிராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்றது? அத வந்து எப்படி நம்ம மெத்தட வந்து கரெக்ட்டா நம்ம லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்றது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்பதான் நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கீங்க அப்படின்னா, சில ஈஸியான மெத்தட வந்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நான் எதுக்காக வந்து ஈஸியான மெத்தட ஃபாலோ பண்ண சொல்றேன் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க உள்ள ரொம்ப போகும்போது, இது ஒரு டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு போரிங்கான ஒரு மெத்தட் மாதிரி தான் இருக்கும். பட் இது நம்ம சரியான முறையில கொண்டு போனோம், ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம லைஃபையே வந்து ஒரு செம்ம சேஞ்சஸ் கொண்டு வரும். நம்ம லைஃப் நம்ம ஆசைப்பட்ட மாரி ரொம்ப ஹாப்பினஸ்ஸா இருக்கும். ஸோ அதுக்கு வந்து ஸ்டார்ட்டிங்ல சில ஸ்ட்ரகிள் பீரியட் இருக்கும். ஸோ பட் நம்ம அத கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப் வந்து வேற லெவல்ல இருக்கும். இப்ப நீங்க வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஃபர்ஸ்ட்டு நீங்க கொண்டு போம்போது, ஒரு சின்ன சின்ன பிராக்டிஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நெறைய டெக்னிக்ஸ் இருக்கு. 777, 555, ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டே போலாம். அவ்ளோ டெக்னிக்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க 369 வந்து எழுதலாம். 369 அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. இது வந்து நீ இப்ப பிகினரா இருக்கீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன்னும்போது ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். ஸோ இப்போ ஒரு கோல் இருக்கு உங்களுக்கு. லைக் ஒரு மொபைல் ஃபோனே நீங்க வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா, இந்த மொபைல் ஃபோன் உங்க லைஃப்ல கிடைச்சிருச்சு. நீங்க இன்கேஸ் இன்னைக்கு தான் வந்து அத டெலிவரி எடுக்கிறீங்க அப்படின்னும்போது எவ்வளோ ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்களோ, அத மார்னிங் 3 டைம்ஸ் அண்ட் ஆஃப்டர்நூன் 6 டைம்ஸ், நைட்டு 9 டைம்ஸ் இது எழுதுங்க. ஸோ இது வந்து எத்தன நாள் எழுதலாம் அப்படின்னு பார்த்தா, என்னைய பொறுத்தவரைக்கும் ஒரு மெத்தட் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 21 டேஸ் எழுதி பாருங்க. ஏன்னா 21 டேஸ் அப்படின்றது ஒரு லைஃப்ல ஒரு பிராக்டிஸா கண்டிப்பா மாறும். அத நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ 21 டேஸ் வந்து இந்த பிராக்டிஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 டைம், 3 டைம்ஸ் எழுதும்போது ஒரு மாரி போர் அடிக்கிற மாரி தான் இருக்கும். பட் நீங்க ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்க மைண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டீஸ உங்களுக்கு கொண்டு வந்து காட்டும். ஸோ நீங்க வந்து அத பிளைண்டா நம்பி எழுதுவீங்க. லைக் அந்த விஷயத்த எழுதும்போது, ஒரு மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நம்ம கையிலேயே அந்த பொருள் கிடைச்சிருச்சு அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். இந்த விஷயங்கள்லாம் நடக்கும்போது, நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்றத நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட எக்ஸாக்ட்டா சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு வேணுன்ற விஷயமும் ஈஸியா கிடைக்கும். ஸோ ஷார்ட் டெர்ம் கோலுக்கு இந்த மாரி விஷயங்கள் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம். அண்ட் 777 மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம். 777 அப்படின்றது சேம் இதே மாதிரி தான். நம்மளுக்கு லைஃப்ல வேணுன்ற விஷயத்த மார்னிங் 7 டைம்ஸ் அண்ட் நைட்டு 7 டைம்ஸ் மட்டும் தான் எழுதுவோம். இதுதான் 777. இதிலேயே வந்து 555 அப்படின்னு இருக்கு. 555 அப்படின்றது ஒன்ஸ் நீங்க மேனிஃபெஸ்டேஷன்லாம் பண்ணிட்டு, ஒரு சில விஷயங்கள் சக்சஸ் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும்போது, கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பெரிய கோலுக்கு வந்து நீங்க 555 மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம். என்ன ரீசனுக்காக நான் பெரிய கோலுக்கு ஃபாலோ பண்ண சொல்றேன் அப்படின்னா, 555 அப்படின்றது நீங்க ஒன்ஸ் எழுத ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அது கொஞ்சம் கஷ்டமா தான் ஃபீல் ஆகும். ஏன்னா, நம்ம வந்து ஒரு 55 சென்டென்ஸ 1 டேல எழுதப் போறோம். நம்மளுக்கு சொல்லும்போது 55 சென்டென்ஸ் தான அத எழுதிடலாம் அப்படின்ற மாரி தோணும். பட் அத நீங்க எழுத ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னும்போது, சம்டைம்ஸ் கை வலிக்கும். என்னடா இது ஒரு மாரி போரா போதே அப்படின்ற மாரி தாட்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ நீங்க ஒரு சின்ன சின்ன கோல்லாம் நீங்க ஆல்ரெடி இந்த மாரி 369ஓ, 777 எழுதி அத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னும்போது, அந்த இன்ட்ரெஸ்ட்லயே வந்து இந்த 555 மெத்தட் அதெல்லாம் நம்ம ஈஸியா எழுத ஆரம்பிப்போம். ஸோ 555ன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாரி, ஒரு 55 சென்டென்ஸ 5 டேஸ்ல எழுதணும். இதுதான் 555 மெத்தட். அண்ட் இது போக ஸ்கிரிப்டிங், விசுவலைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு மேனிஃபெஸ்டேஷன்ல நெறைய மெத்தட் இருக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன்ல. விசுவலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம லைஃப்ல நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நெனைக்கிறோம். லைக் இப்போ ஒரு வீடே வாங்கணும் அப்படின்னு நம்ம நெனைக்கிறோம்னா, அந்த வீட நீங்க வாங்குன மாரி, கிரகப்பிரவேசம் பண்ற மாரி, இது மாரி எல்லா விஷயங்களையும் நீங்க வந்து தூங்குறதுக்கு முன்னாடி நெனச்சு பாருங்க. இல்ல அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சதும் நெனச்சு பாருங்க. நான் ஏன் தூங்குறதுக்கு முன்னாடியும், மார்னிங்கும் எந்திரிக்கும்போது நான் நெனச்சு பார்க்க சொல்றேன் அப்படின்னா, அந்த டைம்ல நம்ம மைண்ட் வந்து ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கும். ஸோ ரொம்ப அமைதியா இருக்கும். எத பத்தியும் பெருசா தாட் வராது. ஸோ அந்த டைம்ல நீங்க யோசிக்கும்போது, அது பிரபஞ்சத்துக்கிட்ட எக்ஸாக்ட்டா வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இந்த மாரி டைம் வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. அண்ட் அது போக ஸ்கிரிப்டிங் எழுதலாம். ஸ்கிரிப்டிங் அப்படின்றது நான் விசுவலைசேஷன் சொன்னேன் பார்த்தீங்களா? அத வந்து நீங்க நெனச்சு பார்க்குறீங்க. அதையே ரைட்டிங்கா எழுதப் போறீங்க. ஒரு பேராகிராஃபா எழுதப் போறீங்க. இதுதான் ஸ்கிரிப்டிங். ஸோ உங்களுக்கு இதில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க டிஎம் பண்ணியும் கேட்கலாம். அதர்வைஸ் நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் அப்படின்றது
உங்க லைஃப்ல ஒரு விஷயம் ஆசைப்படுறீங்க. அது உங்களுக்கு வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னும்போது, அத ஃபுல் அண்ட் ஃப்ளெஷ்டா, ஃபோகஸ்டா நம்ம இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ல நம்ம கண்டிப்பா அத அடையலாம். ஸோ இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட நானே ஃபாலோ பண்ணிக்கலாமே, எதுக்கு நான் கோச்சிங்லாம் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு தோணும். இன்கேஸ் இப்ப நம்மளே பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்னு நினைக்கும்போது, சில பேர்னால கன்சிஸ்டன்சிய கொண்டு வர முடியும். அப்படி கொண்டு வந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் நெறைய பேர்னால அந்த கன்சிஸ்டன்சி கொண்டு வர முடியாது. ஸோ நீங்க ஒரு கோர்ஸா அத நீங்க எடுக்கும்போது, இத பத்தி உங்களுக்கு நெறைய புரிதல் கிடைக்கும். நீங்க உங்களுக்கு நெறைய செல்ஃப் டவுட் வரும். போக, போக இந்த மேனிஃபெஸ்டேஷன்லாம் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்றீங்க அப்டின்னும்போது நெறைய செல்ஃப் டவுட் வரும். ஸோ இந்த கோச்சிங்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி ஃபாலோ அப் கால்ஸ் இருக்கும். அண்ட் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல எப்படி ப்ராப்பரா எந்த இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம மைண்ட எப்படி மாத்த முடியும்? ஒரு பாசிட்டிவான தாட்டுக்கு நெகட்டிவ்லேருந்து எப்படி மாத்த முடியும்? அப்டின்றது இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம கொண்டு வருவோம். ஸோ இந்த கோர்ஸ பத்தி நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நெனைக்கிறீங்க அப்டின்னா, நீங்க என்னோட நம்பருக்கு கால் பண்ணி கூட கேட்கலாம். நன்றி.